என்ன பெருசாக எடுத்துகிட்டு போகிறாங்க, அதே ஓப்பனிங் சாங்கு, அது போதைப் பொருள் அது மாதிரி கூட வாய்ப்பு இருக்கலாம். இல்லை போதைப் பொருளை விட்டா அவருக்கு வேறு என்ன தெரியும், கஞ்சாடியை பற்றி எடுப்பார். லோகேஷ் கனகராஜுக்கு வேறு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? லோகேஷ் கனகராஜ் சத்தியமாக வேணாம். உங்கள் மேலே ரொம்ப என் காது படவே அசிங்கமாக திட்டுறாங்க. தேவையில்ல, அதை விட்டுருங்க. இவரோட ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட் லுக் சூப்பராக இருக்குது. இவரோட ஃபஸ்ட்டு படம் நல்லா வெற்றி படம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபஸ்ட்டு படம் 126 படம்டா. நல்லா இருக்குது, நல்லா எங்காகிறார் தலைவர். வேறு மாதிரி இருக்கும் படம் நினைக்கிறேன். பார்க்கலாம். அவர் பற்றி உங்களுக்கு தெரியாதா, மாஸ்க் காமிச்சிருவார். நான் லியோவில் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிட்டாரு. இந்த படம் வச்சு செஞ்சிருவார் தலைவர். எனக்கு தெரிஞ்சு வெளியில் வேற போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு படம் இது லாஸ்ட் படமாகவும் இருக்கலாம். ஏன்னா லோகேஷ் கிட்ட சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கையில் ஹேண்ட் காஃப் இருக்கிறத பார்த்தா அந்த கைதி மூவி மாதிரியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஜப்பான் மூவியோட அந்த ஒரு ரெஃபரன்ஸும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோன்னா அந்த போஸ்ட்டும் இந்த போஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லியோ மாதிரி பயங்கரமாக இருக்குண்ணா. வயசுக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இல்லை, சூப்பராக இருக்குது. நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 1000 crores பாக்ஸ் ஆஃபீஸில் இதுவும் வரும் கண்டிப்பாக. இல்லை கோட் படம் மாதிரி எல்லாம் வராது. இது தலைவர் வேற, விஜய் வேற. எப்பயும் தலைவர் தானே. நல்லா இல்லைங்க, எனக்கு பிடிக்கல. தெரில, அது என்ன அதே மாதிரி தான், ஒரே மாதிரி தான் இது பண்ணுறாங்க. அவர் லோகேஷ் கனகராஜிலேருந்து வேறு மாதிரி இது போச்சு. ஃபஸ்ட்டுக்கு நல்லா இல்லை. இந்த படம் எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒர்த்தாக இருக்க மாதிரி தெரில. இல்லை, நான் வந்துட்டு இவர் வந்துட்டு லுக்ஸு வேறு மாதிரி எதிர்பார்த்தேன். இவருக்கு அந்த காலத்தில் டோப்பை முடி வச்சுட்டு வந்துட்டு வயசான காலத்தில் சுகர் மாத்திரை பிபி மாத்திரை போட்டு வீட்டில் தூங்காமல் இது மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டில் போட்டுருக்காரு. நல்லா இல்லை. அதே மாதிரி வந்துட்டு மியூசிக் வந்துட்டு நான் அவர்கிட்ட வந்து அனிருத்தே போட்டிருக்காரு கைதிக்கு அப்புறமேட்டு இருந்து. நான் சான்சியஸ் ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ் அந்த கூட்டணி தான் எதிர்பார்த்தேன். பட்டு வரல. ஏன் தலைவர் இது மாதிரி பண்ணுறாரு எனக்கு தெரியல. ஒன்றுமே இதில் இருந்து யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அவங்கள தூக்கி போட்டு படம் எடுத்துகிட்டு அவங்கள ஃப்யூச்சருக்கு எடுக்கிறாரு. எனக்கு பிடிக்கல. எல்லா படத்தையும் கண்ணாடி போட்டு தாங்கிறாரு, கையில் வாட்சி போட்டுக்கிறாரு. என்ன சொல்ல வராருன்னு லோகேஷ் கனகராஜ் தான் தெரியும். அதை நம்ம கண்டுபிடிச்சி அவர்கிட்ட சொன்னோம்னா இது வந்து தமிழ் கிடையாது, ஜிப்ரீஸ் அப்படின்னு வந்துட்டு லோகேஷ் கனகராஜே சொல்லுவார். அவன் லோகேஷ் வர எல்லாம் ஆல்ரெடி கெட்டு போயிருந்தாலும் இல்லை வர கெட்டு போயிட்டான்னு தெரில. இந்த படம் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது நான் நினைக்கிறேன். அது என்ன தான் நீங்கள் அவர் விளம்பரம் பண்ணாலும் ஐ டோன்ட் லைக். என்ன பெருசாக எடுத்துகிட்டு போகிறாங்க, அதே ஓப்பனிங் சாங்கு, அது போதைப் பொருள் அது மாதிரி கூட வாய்ப்பு இருக்கலாம். இல்லை போதைப் பொருளை விட்டா அவருக்கு வேறு என்ன தெரியும், கஞ்சாடியை பற்றி எடுப்பார். லோகேஷ் கனகராஜுக்கு வேறு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? இப்போ பாட்டு ஒரு சிங்கிள் ட்ராக் விட்டாங்க, நானே கேட்கலான்னு நினச்சேன். ஏன் இது மாதிரி வந்துட்டு அவர் மேலே நிறையா மரியாதை வச்சுருந்துச்சு. சாங் சிங்கிள் ப்ரோமோ அதை பார்த்தா ரொம்ப வந்துட்டு வல்கரா 18+ சீன் மாதிரிலாம் இது மாதிரிலாம் நினைக்கிறார் லோகேஷ் கனகராஜ் சத்தியமாக வேணாம். உங்கள் மேலே ரொம்ப என் காது படவே அசிங்கமாக திட்டுறாங்க. தேவையில்ல, அதை விட்டுருங்க. அதில் அவங்க இது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. லியோ மூவி எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனால் படம் ஃப்ளாப் தான், அது நல்லா தெரியும். இந்த படம் லுக்கும் சரியில்லை, எனக்கு பிடிக்கல. சத்தியமாக எதிர்பார்க்கல. என் வாழ்க்கையில் சொல்கிறேன், நான் எவ்வளோ படத்துக்கு எதிர்பார்த்துருக்கேன். நான் இந்த படத்துக்கு சத்தியமாக எதிர்பார்க்கல. கண்டிப்பாக எனக்கு தலைவர்னா ரொம்ப பிடிக்கும். தலைவர்னா சூப்பர் ஸ்டார், கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட ஃபேன் தான், வெறித்தனமான ஃபேன் தான். நான் சொல்லப்போனால் சந்திரமுகி மூவி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 23 டைம் தேட்டர்லேயே பார்த்தேன். அந்தளவுக்கு வெறித்தனமாக இது பண்ணிருக்கானே. ஆனால் இந்த படத்துக்கு எனக்கு எக்ஸ்பெக்ட் அதிகமாக வரல. அதே நேரத்தில் அவருக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். மார்க்கெட்டு முடிஞ்சிடும். இப்போ வேட்டையன் மூவி மேலே அந்தளவுக்கு ஒன்றும் எக்ஸ்பெக்ட் அதிகமாக இல்லை. எனக்கு அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பிடிக்க மாட்டேன்னு வச்சுக்கலாம். என்ன தான் டேரக்டர் இருந்தாலும் வந்துட்டு மியூசிக் டேரக்டர் அவர் சொல்கிற ஆளுங்க தான் போடுறாங்க. எனக்கு அது பிடிக்கல. அந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு விஷயம் இல்லை, நிறைய விஷயங்கள் பிடிக்க மாட்டுது. ட்ரெண்டிங்கில் இருக்க டேரக்டர், மியூசிக் டேரக்டர் இவங்களுக்கு தான் வாய்ப்பு தர்றாரே தவிர புதுசாக வர ஆளுங்களுக்கு கொஞ்சம் இது பண்ண மாட்டேறாரு. அது எனக்கு பிடிக்கல. ஞானவேலுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இவர் நினச்சேன், ஷான் ரோல்டன் மியூசிக்கே வந்துட்டு வேட்டையனுக்கு போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த படத்துக்கு வந்துட்டு சான்சியஸ்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அதிகமாக வந்துட்டு அது ஏன் எல்லா படத்துக்கும் ஒரு அனிருத்தே இது ட்ரை பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு அது அவர் ஏற்றிட்டாலும் எதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்ட் அதிகமாக இல்லை. நான் வேணால் இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. கண்டிப்பாக இது அந்தளவுக்குலாம் ஒன்றும் பெரிய ஒர்த்தாக இருக்காது. படம் ஃபஸ்ட் லுக் நல்லா இருக்குது. லோகியோட நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். தலைவர் 171 ஆஃப்டர் லியோவே கொஞ்சம் சக்ஸஸாக போலன்னு சொல்கிறாங்க. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட்டு ரஜினி சார் இதில் உள்ள வந்த விட இன்னும் கொஞ்சம் கூஸ்பம் மூமெண்ட் எல்லாம் இருக்குது. அவர் பழைய லுக்கு எங்கான லுக்கு வேறு ரெக்கார்டாக இருக்குது. கண்டிப்பாக லோகியோட சம்பவமாக இருக்கும். அப்போ ஆக்சுவலி அனிருத் வேறு நல்ல பிஜிஎம்மில் அவர் ஒரு கிங்கு தலைவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி. ஜெயிலரை விட இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஓவர்லோடு கூஸ்பம் ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் லுக்கு சேம் லோகேஷ் கனகராஜோட ஸ்டைலில் ஒரு யூனிவர்ஸ் மாதிரி தான் இருக்குது. தலைவரும் இந்த யூனிவர்ஸில் கொண்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கையில் வேறு வாட்சுங்க வேறு. ஸோ ரோலெக்ஸா, ராடோவா, கேஷியோவான்னு தெரில. யார் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சூர்யா வரலாம், இல்லை நம்ம அப்போ உலகநாயகன் கூட வரலாம். ஸோ பட் பெரிய சம்பவம் மட்டும் வெயிட்டிங், அது மட்டும் கேரண்டி. லுக்கு மட்டும் செம்ம ப்ராமிசிங்காக இருக்குது. படமும் லீவ் மாதிரி டிசப்பாயிண்ட் பண்ணாமல் ப்ராமிசிங்காக வந்துடுச்சுன்னா இனிமேல் கொண்டாட்டம் தான். தலைவர் என்ன பண்ணாலும் கெத்து தானே.
ஸோ தலைவர் வந்து சும்மா அப்போ ஒரு நார்மல் டிஷர்ட் போட்டு வந்த ஒரு ஸ்டைல் தான். ஸோ அவர் பற்றி கேட்கவே வேணாம். ஸோ சூப்பரான லுக்கு அவருக்கு. தலைவர்கூட லுக்கு செம லுக்கு தான். அது என்ன சொல்லணும் முடியல. நான் கேரளா வந்து ஒரு சீனியர் ரைட்டர், மை பிக் ஃபாதர் ரைட்டர் தானே. நான் இங்கே ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்த போகிறோம். அப்போ தான் தலைவர்கிட்ட அந்த லோகேஷோட இந்த மூவி ரொம்ப வெயிட் பண்ணுறேன் நான் வந்துட்டு. தலைவர் எவ்ரி டேஸ் பண்ணும்போது தலைவரோட கெட்டப்பா என்ன தெரியல, அவங்க பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே செலக்ட் ஹெவி செலக்டிவாக விடும். நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல அவங்களோட வியூ பாயிண்ட். லுக்கு வந்து ஸ்மார்ட்டாக இருக்கார், யங்கஸ்டாக தெரியுறாரு. ஸோ வாட்ச்ன்றதுனால எதனா ஒரு இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக எதனா பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்சியில் இருக்குமான்னு தெரியாது. லோகேஷை பற்றி சொல்லவே வேண்டாம். வழக்கம் போல் இதுவும் கொஞ்சம் ஹிட் ஆகிரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா கதையை நம்பி கண்டிப்பாக போகணும்னு நினச்சா கண்டிப்பாக போகலாம். ஏன்னா அவருக்காண்டி போகலாம். ஏன்னா ஹீரோக்காண்டி போகிறத விட லோகேஷ்காண்டி கண்டிப்பாக எல்லோரும் வருவாங்க. ஏன்னா படம் கண்டிப்பாக ஹிட்டு கொடுத்துருவாங்க, அந்த ஒரு நம்பிக்கையில் அவர் கண்டிப்பாக வருவாங்க. கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்மளை வருமா வராதான்னு யோசிக்க வச்சு கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் எதை எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் யோசிப்பார். சூப்பராக இருக்கும். ரோலெக்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு வில்லனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரோலெக்ஸ் வில்லனாகவும் இவரை ஹீரோவாகவும் காட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரெண்டு பேரையும் ஒரே இதில் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஆடியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எதிர்பார்க்குறாங்க இப்போ இருக்கிறவங்க. ஏதாவது ஏன்னா எல்லா படமும் ஒரே மாதிரி இருந்தால் அவங்களுக்கே போர் அடிச்சிடும். என்ன இதுவும் அதே மாதிரி தானே இருக்க போதும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க இந்த படம்னாலும். கண்டிப்பாக ஹிட் பண்ணுறது. ரோலர்ஸுக்கும் அவருக்கு ஏதோ ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன், பாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. லியோட பெட்டராக நினைக்கிறேன். மியூசிக்கில் அது சொல்ல தேவையில்ல, நல்லாயிருக்கும். தெரியல யங்கஸ்டாக தெரியுறாரு. சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருக்குது. நல்லா சும்மா குவாலிட்டியாக இருக்குது பார்க்க. எதிர்பார்க்கல, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது படத்து மேலே. லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் மேலேயும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேலே வரதை பொறுத்து டைட்டில் ரிலீஸ் வேறு பண்ண போகிறாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை அதெல்லாம் அவர் தான் சொல்லிட்டார்ல ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்ன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, தனி தான் இது. தலைவர்னால் தனி, அது வேறு ஃபிலிம் தான். அதில் அவரே சொல்லிட்டார்ல, நாம் என்ன சொல்கிறது. அவரே சொல்லிட்டாரு எல்சிவெல்லாம் இல்லை, இது ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான், நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேணான்ட்டாரு. அதனால தான் அவர் சொல்லவா வேணும். நம்ம தலைவர் எல்லாம் மாசாக தான் இருக்கும். 2 பேரும் மாசாக தான் இருப்பாங்க. எல்லாருமே மாஸ் தாங்க. அதில் என்ன சொல்கிறது, நம்ம பயங்கரமாக இருக்க போது எதிர்பார்க்கலாம். ரிலீஸ் அப்புறம் பார்ப்போம் நம்ம. அது அவங்க பொறுத்து தான் இருக்குது. அவர் நைஸ் நல்லா பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணாலே சூப்பராக தான் இருக்க போகுது. அது எப்படியா இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரெடி நாங்கள். பயங்கர ரெக்கட் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக இருக்கும்னு கொஞ்சம் எதிர்பார்க்க. இல்லை ஸ்டாண்டர்ட் லோன் அது ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஸ்டாண்டர்ட் லோன் தான், தனி படம் தான். அவருடைய பேர்ஸ் அது லியோவோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா லோக்கி அனிருத் காம்போண்ணா. ஸோ அனிருத் வந்து யார் காம்போ கூட சேர்ந்தாலும் சூப்பராக செய்வார். பட் எஸ்பெஷலாக தலைவர்னா அவர் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இன்னும் சூப்பராக பண்ணுவாருன்ட்டு ஒரு நம்பிக்கை. ஆனால் டைட்டில் தான் மெயின். டைட்டிலில் தான் அவர் வந்து இன்னும் ரிவீல் பண்ணுவார். ஸோ இதுக்கேற்ற மாதிரியே ஒரு டைட்டில் வந்து மாசாக கொடுத்துட்டான்னா வேறு லெவல் ஹாப்பி ஆயிடுவாங்க எல்லாருமே. ஸோ ஒரு தலைவர் ஃபேனாக வெயிட்டிங். படம் நிறைய வெயிட் பண்ணுறேன். படத்தோட கெட்டப்பு, படத்தோட ஸ்டோரி என்ன எப்படி இருக்குன்னு இப்போயே நான் வெயிட் பண்ணுறேன். வேற ஒன்றும் சொல்ல முடியல. கரெக்டாக வெயிட்டிங் தானே.